ஒரு காலத்துல சூரிய நாடு என்ற வளமான நாடு இருந்தது. அங்க அரசர் வீரவர்மா ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. இவருக்கு ஒரே ஒரு மகன் மட்டும்தான் இருக்காரு. அவருடைய பெயர்தான் இளவரசர் ஆதித்யா. ஒரு நாள், அரசரே, என்னை அழைத்தீர்களா? ஆமாம். நீ இப்படி பொறுப்பே இல்லாமல் சுற்றிக் கொண்டிருந்தால் எனக்கு பின் இந்த நாட்டை எப்படி ஆளப்போகிறாய்? இதை நினைத்துதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அதற்கு என்ன அவசரம் தந்தையே? இன்னும் அவகாசம் இருக்கிறது. அதெல்லாம் பார்த்துக் கொள்ளலாம். நான் வருகிறேன். அரசே, என்னை அழைத்தீர்களா? ஆம், நீ ஒரு வேலை செய். எப்போதும் இளவரசர் ஆதித்யாவை கண்காணித்துக் கொண்டே இரு. அவர் எங்கே செல்கிறார், என்ன செய்கிறார் என்பதை நாள் முழுவதும் அவனை பின்தொடர்ந்து கொண்டே இரு. இனி இதுதான் உன்னுடைய வேலை. இப்போது செல். சரி அரசே. என்ன அரசரே, இரவு வெகு நேரமாகிவிட்டது. இன்னும் தூங்கச் செல்லவில்லையா? இல்லையா அமைச்சரே, என் மகனை நினைத்து தூக்கம் வரவில்லை. ஏன், இளவரசருக்கு என்ன ஆச்சு? இளவரசர் இரவு அரண்மனைக்கு வருவதே இல்லை. எங்கேயோ வெளியே சென்று வருகிறான. அது மட்டும் இல்லாமல் அவரின் போக்கு சற்று மாறுதலாக இருக்கிறது. அதுதான் ஒரு காவலாளியை அனுப்பி அவரை கண்காணிக்க சொல்லியிருக்கிறேன். பார்ப்போம். சரி அரசரே, நீங்கள் செய்தால் எல்லாம் சரியாகத்தான் வரும். பார்ப்போம். அன்று இரவு அரண்மனையில் இளவரசரோட அறையில என்ன, இன்னும் வரவில்லையே? வழியில் ஏதாவது பிரச்சனையா? அப்பொழுது திடீரென ஒரு புறா பறந்து வந்து இளவரசர் மடியில் அமர்ந்தது. வந்துவிட்டாயா? உனக்காக தான் நான் காத்துக் கொண்டு இருந்தேன். சரி, நான் கிளம்புகிறேன். இப்படி சொல்லிட்டு அரண்மனையிலிருந்து வெளியே கிளம்புறாரு. இப்படியே அந்த புறா வந்தவுடனே நடு இரவுல இளவரசர் காட்டுக்குள்ள தனியா போறார். இவருக்கு பின்னாடியே அரசர் நியமிச்ச அந்த காவலாளியும் பின்னாடி வர்றார். அப்பொழுது அரசர் காட்டிற்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள போறார். இது எல்லாத்தையும் அந்த காவலாளி வெளியே நின்னு பார்த்து கொண்டே இருக்கார். என்ன இது இளவரசர் காட்டுக்குள்ள இருக்கிற வீட்டுக்குள்ள போறாரு? சரி, இத போய் அரசர்கிட்ட சொல்லுவோம். இப்படி சொல்லிட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்காம கூட காவலாளி அரண்மனைக்கு கிளம்பிட்டாரு. உள்ளே இளவரசர் ஆதித்யாவை போல இன்னொருவர் இருந்தார். வா வர்மா, வரும் வழியில் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை எதுவும் இல்லை. ஆமாம், இளவரசர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவருக்கு என்ன நிம்மதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். நம் திட்டம் சரியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அரசருக்கு என் மீது சந்தேகம் வந்தது போல எனக்கு தெரிகிறது. சரி, பார்த்துக் கொள்வோம். எப்படியாவது நாம் அரியணையில் அமர வேண்டும். அது மட்டும்தான் நம்மளுடைய இலக்காக இருக்க வேண்டும். வேறு எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. இந்த இளவரசன் நம்மிடம் இருக்கும் வரை நம்மேல் யாருக்கும் சந்தேகம் வராது. நீ மாட்டிக்கொள்ளாமல் இரு. நீ பார்ப்பதற்கு அப்படியே இளவரசர் போல இருப்பதால் யாருக்கும் சந்தேகம் வராது. நான் அரசனான பின்பு உனக்கு நிறைய வெகுமதிகள் தருகிறேன். அரசரே, உங்களிடம் முக்கியமான தகவலை சொல்ல வந்தேன். என்ன காவலாளியே, என்ன முக்கியமான தகவலா? ஆமாம் அரசரே, மிகவும் முக்கியமான தகவல். சரி, சொல்லு. இளவரசர் எங்கே சென்றார்? நீ பின்னால் சென்றையா? அவரை பற்றி எதனாலும் தகவல் தெரிந்ததா? அரசரே, இளவரசர் இரவு தனியாக காட்டுக்குள் செல்கிறார். அந்த காட்டிற்குள் ஒரு வீடு தனியாக இருக்கிறது. அந்த வீட்டிற்குள் தான் சென்றார். அந்த வீடு யாருடையது? எதற்காக காட்டின் நடுவே தனியாக இருக்கிறது? நீ உள்ளே பார்க்கவில்லையா? அரசரே, நான் உள்ளே செல்லவில்லை. அவர் உள்ளே சென்றவுடன் நான் உங்களிடம் தகவலை சொல்ல வந்து விட்டேன். நாளை இரவு நான் சென்று பார்த்து வருகிறேன் அரசே. இல்லை, நாளை நானும் வருகிறேன். நாம் சென்று அந்த வீடு யாருடையது, அந்த வீட்டில் ரகசியம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு வருவோம். இன்று அரசவையை வேகமாக முடிக்க வேண்டும். அரசரே, என்ன ஆயிற்று? ஏன் அரசவையை வேகமாக முடிக்க வேண்டும்? அது ஒன்றும் இல்லை இளவரசன். இரவு தனியாக காட்டிற்குள் ஏதோ ஒரு வீட்டிற்குள் சென்று விட்டதாக
எனக்கு தகவல் வந்தது. அதைத்தான். அது யாருடையது, எதற்காக இரவு அந்த வீட்டிற்கு செல்கிறான், அனைத்தும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இன்று இரவு நானே செல்வதாக இருக்கிறேன். சரி, நான் சென்று சாப்பிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்து இரவு காட்டிற்கு செல்ல வேண்டும். நான் வருகிறேன். நாளை பார்ப்போம். காவலாளியே வா, அந்த வீட்டிற்கு சென்று பார்ப்போம். வாருங்கள் அரசே, நான் அந்த வீட்டிற்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன். இப்படி 2 பேரும் அந்த காட்டுக்குள்ள அது வீட்டுக்கு போறாங்க. இதற்கிடையில் அரசர் அந்த வீட்டிற்கு வருவதை அறிந்த அமைச்சர் உடனடியாக இளவரசர் ஆதித்யாவை வேறு இடத்திற்கு மாற்றிவிட்டார். அரசரும் காவலாளியும் அந்த வீட்டிற்கு அருகில் வந்தார்கள். இதை புதருக்குள் ஒளிந்திருந்தபடி அமைச்சர் பார்த்துக் கொண்டிருந்தார். அரசரே, இந்த வீடுதான் இளவரசர் அன்று வந்த வீடு. என்ன, இந்த வீட்டில யாரும் இல்லையே? ஒருவேளை நம்ம வர்றேன்னு தெரிஞ்சிருச்சு. அரசரே, இந்த விஷயத்தை வேற யாரிடமும் சொன்னீர்களா? ஆமாம், அரசபையில் 4 அமைச்சர்கள் முன்னிலையில் சொல்லிவிட்டு நான் ஓய்வெடுக்க சென்ற பின் இங்கே வந்திருக்கிறேன். அப்படியானால் அரசபையில் உள்ள அந்த 4 அமைச்சர்களில் ஒருவரோ இல்ல 4 பேரும் தான் இதற்கு காரணமாக இருப்பார்கள். எதற்காக இந்த வீட்டில் ரகசியமாக கூட்டம் நடத்துகிறார்கள் என்பது தெரியவில்லையே. நீ சொல்வது சரிதான். அந்த 4 அமைச்சர்களைத் தவிர இதை வேற யாரிடமும் நான் சொல்லவே இல்லை. இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறபோது அந்த இடத்தில் சிறிய மோதிரம் ஒன்று கிடந்தது. பச்சைக்கல் பதித்த மோதிரம். இது என்னுடைய மகனுடைய மோதிரமாக தெரிகிறது. இதை அவ்வளவு சுலபமாக அவன் கீழே விடமாட்டான். அவன் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறான். ஏனென்றால் இது எங்கள் குடும்ப மோதிரம். ஏதேனும் பிரச்சனை எதுவும் வந்தால் ஒழிய இதை நாங்கள் கழட்ட மாட்டோம். இதே போன்ற மோதிரம் என்னிடம் இருக்கிறது. இதை வைத்து பார்த்தால் இளவரசர் ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். சரி வா, அரண்மனைக்கு செல்வோம். இளவரசரிடம் கேட்போம். என்ன, இன்னும் புறா வரவே இல்லையே? ஒருவேளை எதுவும் பிரச்சனையா? இப்படி யோசித்து கொண்டே இருக்கிறப்ப அரசர் இளவரசரோட அறைக்கு வர்றார். தந்தையே, தூங்கவில்லையா? வெகு நேரம் ஆகிவிட்டது. என்ன காரணத்திற்காக என் அறைக்கு வந்திருக்கிறீர்கள்? அது ஒன்றுமில்லை இளவரசனே. எங்கே உன் கையை காண்பி. எதற்காக கையை நீட்ட சொல்கிறார்? ஒருவேளை எதுவும் ரகசியமாக இருக்குமோ? சரி, உன் கையை நீட்டுவோம். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கொள்வோம். இப்படி இளவரசன் கையை நீட்டார். என்ன இது? இவனுடைய கையில் அதே மோதிரம் இருக்கிறது. இந்த மோதிரம் ஒரே ஒரு மோதிரம் தானே இருக்கிறது. இது எப்படி 2 மோதிரமாக மாறும்? இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது. உன் கையில் மோதிரம் இருக்கிறது. நீ சென்று ஓய்வெடு. நாங்கள் வருகிறோம். என்ன இது? கையில் மோதிரத்தை பார்த்துவிட்டு செல்கிறார். ஒருவேளை நம் மீது சந்தேகம் வந்திருக்குமோ? எதற்கும் நாளை அமைச்சரை போய் பார்த்துவிட்டு வருவோம். மறுநாள் இரவு இளவரசர் அமைச்சரை தேடி சென்ற பின் அரசர் இளவரசரின் அறைக்கு வருகிறார். அங்கே எங்கே இளவரசனை காணவில்லை. ஒருவேளை வெளியே சென்று விட்டானோ? அந்த நேரத்தில் புறா ஒன்று பறந்து இளவரசர் அறைக்கு வந்தது. அதில் இன்று நாம் பார்க்க வேண்டா, அரசருக்கு நாம் இருக்கும் இடம் தெரிந்துவிட்டது என்று எழுதியிருந்தது. ஓ, இந்த புறா வழியாகத்தான் அந்த ரகசியம் கூட்டம் நடத்துகிறார்களோ? சரி, இதை வைத்து யார் அந்த துரோகி என்று கண்டுபிடித்து விடலாம். காவலாளியே, நீ ஒருவேளை செய். 4 அமைச்சர்களிடம் சென்று நான் சொல்வதைப் போல் அவர்களிடம் எழுதி வாங்கி வா. உத்தரவு அரசரே. நான் நீங்கள் சொன்னது போலவே எழுதி வாங்கி வருகிறேன். இப்படி அரசர் சொன்னது போலவே 4 அமைச்சர்கிட்ட எழுதி வாங்கிட்டு வர்றாரு காவலாளி. இதை வைத்துத்தான் அந்த துரோகி யார் என்பதை நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம். எப்படி அரசரே? நான் இளவரசரின் அறையில் இருந்தபோது ஒரு புறா தூது எடுத்துட்டு வந்தது. அந்த புறாவில் இன்று நாம் சந்திக்க வேண்டாம் என்று எழுதியிருந்தது. அது கண்டிப்பாக அந்த 4 அமைச்சர்களில் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அதனால்தான்
4 அமைச்சரின் கையெழுத்து இட்ட கடிதத்தை வாங்கி வரச் சொன்னேன். இதில் இருக்கிற கையெழுத்தும் தூதில் உள்ள கையெழுத்தும் எது ஒற்று போகிறதோ அவன்தான் துரோகி. அந்த 4 அமைச்சர்களில் அமைச்சர் வந்தியவவர்மாவின் கையெழுத்து இந்த தூதுவுடன் ஒத்துப்போகிறது. அவன்தான் துரோகி. வாருங்கள் அரசே, அவரை பிடித்து விசாரிப்போம். அரசரே, என்னை அழைத்தீர்களா? ஆம், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ எனக்காக புறா வழியாக இளவரசரை சந்தித்து பேச வேண்டியிருக்கிறாய். அரசருக்கு ஒரு வேலை விஷயம் தெரிந்திருக்கும். அது ஒன்றுமில்லை அரசரே. நம்முடைய ராஜ்யத்தை பற்றி தனியாக பேச வேண்டும் என்று இளவரசர் கேட்டார். அதனால்தான் அவரை அழைத்தேன். நீ சொல்வது பொய் என்று எனக்கு தெரியும். உண்மையை பேசினால் உன் தலை தப்பிக்கும். இல்லையெனில் இங்கு என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. இல்லை அரசரே, உண்மைதான் சொல்கிறேன். நீ இப்படி கேட்டால் சொல்ல மாட்டாய். காவலாளி, இவன் தலையை வெட்டி எறி. வேண்டாம் அரசே, நான் கூறிவிடுகிறேன். சொல், என்ன நடக்கிறது இங்கே? அரசரே, இளவரசரைப் போலவே இன்னொருவன் இருப்பதை நான் ஒரு நாள் பார்த்தேன். அவனை வைத்து இந்த ராஜ்யத்தை அடைய நினைத்துதான் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்துவிட்டேன். என்னை மன்னியுங்கள் அரசரே. உண்மையான இளவரசரை நான் அழைத்து வருகிறேன். அரசரே, நான் சொன்னது போல் 2 அரசரையும் அழைத்து வந்துவிட்டேன். இதில் 2 இளவரசர்கள் இருக்கிறார்களே, இதில் யார் உண்மையான இளவரசர் என்பதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அரசரே, நான் தான் உண்மையான இளவரசர். என்னை யாரோ தலையில் அடித்து மயக்கம் அடைய வைத்து விட்டார்கள். அரசரே, நான் தான் உண்மையான இளவரசன். இவன் பொய் சொல்கிறான். அரசர் சிறிது நேரம் இருவரையும் உற்று பார்த்து அவர்களின் கையை பார்க்கிறார். அதில் ஒரு இளவரசனோட கையில் மோதிரம் இருந்தது. மற்றொரு இளவரசனோட கையில் அந்த பச்சை கல் வைத்த மோதிரம் இல்லை. இதை கவனித்த அரசர், இவன்தான் என்னுடைய மகன் ஆதித்யா. நான் உறுதியாக சொல்கிறேன். ஏனென்றால் எங்களின் குடும்ப மோதிரம் ஒன்று என்னிடம் இருக்கிறது. நான் நேற்று இரவு பார்த்தது போலியான இளவரசனின் கையில் அந்த மோதிரம் இருந்தது. என்னிடம் உள்ள மோதிரத்தை சோதித்து பார்த்தேன். அதுதான் உண்மையான மோதிரம். போலியான இளவரசன் கையில் உள்ள மோதிரத்தை அவன் தூங்கும்போது சோதித்து பார்த்தேன். அது போலி என்று எனக்கு தெரிய வந்தது. காவலாளியே, இவர்கள் இருவரையும் சிறையில் அடை. ஒரு நாளைக்கு ஒருவேளை தாறுவேளைதான் சாப்பாடு கொடுக்க வேண்டும். குறிப்பாக தூங்கவே விடக்கூடாது. அழைத்துச் செல் இவர்களை. இளவரசர் ஆதித்யா, இத்தனை நாளா நீ எங்க இருந்தாய்? என் மகன் ஏன் இப்படி திடீரென மாறிவிட்டான் என்று உதவும் குழப்பத்தில் இருந்தேன். எல்லாம் சரியானது. அதுக்கப்புறம் இளவரசன் ஆதித்யா அரசராக பொறுப்பேற்று அந்த நாட்டை ரொம்பவே அற்புதமா ஆட்சி பண்ணிட்டு வந்தாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.